ஹாய், வெல்கம் டு வினேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா கேரட் அல்வா. கேரட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று கேரட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு கப் ஜீனி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, சேர்த்துக்கிறீங்க. அடுத்து முந்திரி, அதுக்கடுத்து நெய் தேவையான அளவு, அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சரி, ஏலக்காய் நீங்கள் நசுக்கி போட்டாலும் சரி, அண்ட் பால். இதுதான் தேவையான பொருட்கள். மறுபடியும் சொல்கிறேன், கேரட், சர்க்கரை, முந்திரி, நெய், உப்பு அண்டு ஏலக்காய் பவுடர், பால். ரொம்ப சிம்பிளான வேலை. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கேரட்டை போடுறேன். கேரட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. உள்ளே நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு கேரட் போட்டு நல்லா வதக்குறேன், அவ்வளோதான். இப்போ வதக்கின பிறகு கொஞ்சோண்டு நீர் ஒரு தண்ணி தேய்க்கிறேன். நல்லா கேரட் பார்த்திங்கன்னா சாலிட் ஃபுட்டு, கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, மசிகிற தன்மைக்கு கொண்டு வரணும். அதனால் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதோட இனிப்பு தன்மை போகும். கொஞ்சம் சால்ட்டோடு சேர்ந்து அது ஒரு விதமான டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க நல்லா. ஏன்னா அல்வான்றது நம்மளால் மசிய முடிஞ்ச அளவுக்கு இருந்தால் தான் சாப்பிட முடியும். ஸோ 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்க்குறோம், நல்லா மசிஞ்சிருச்சு கேரட். ஓகே, அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாலோட சேர மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாலோடு சேர்ந்து மேலும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. சரிங்களா? இப்போது இதில் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏலக்காய் சேர்த்தோம்னா அதோட ஸ்மெல் பக்கத்து வீட்டையே தொலைக்கும், அந்தளவுக்கு இருக்கும். ஆஹா, செம ஸ்மெல் வருது. நல்லா கொதிக்குது. ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஜீனி போடுறேன். தேவையான அளவு சுகர் ஸ்டாக். அல்வானாலே சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜீனி அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருந்தால் சுவையான கேரட் அல்வா ரெடியாகும். ஸோ தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. அந்த கொதியல் நின்றுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா கேரட்டில் சார்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது. மறுபடியும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நான் சட்டி இருக்குது, அதில் கொஞ்சம் நெய் விடுறேன். எனக்கு கெட்டியாக இருக்குது நெய். அதை
நல்லா நீர்த்து போகிற அளவுக்கு செய்கிறேன். இது ஒரிஜினல் பசு நெய், அதனால் நல்லா வாசமாக இருக்கும். அல்வாவுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெய்யை நல்லா உருக்கிட்டு இப்போது முந்திரி பருப்பு சேர்க்குறேன். அதை வறுத்த பிறகு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆஃப் ஃப்ளேமில் வைங்க. கருக்காமல் ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ வந்து நெய்யோட முந்திரி சேர்ந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க அல்வாவில் அதை சேர்க்குறேன். இதை சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கிண்டி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி கிண்டினீங்கன்னா பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் ரெடியாக இருக்குது. சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு பரிமாறதுக்கு ரெடி பண்ணலாம். சுவையான கேரட் அல்வா ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.